ஸோ இதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். செம்ம வெயில் பெங்களூரில். நம்ம இப்போது தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆகிட்டோம். ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் டு கிளச்பெல் vlogs. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 4. ஸோ அதாவது டே 3 இன் பெங்களூர். ஸோ பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்மங்களூர்லேருந்து ரிட்டன் பெங்களூர் வரும்போது என் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து பேட்ரி டவுன் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பெங்களூர் கிட்ட நெருங்கிட்டோம். 2:45 கிட்ட ரூம் போய் சேர்ந்தோம். அண்ட் தென் படுத்துட்டு நைட்டு மார்னிங் ஒரு 9-10க்கு தான் லேட்டாக தான் வெயிட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அண்ட் தென் பைக்கை கொண்டு போய் பக்கத்துலேயே வாட்டர் வாஷ் கடை இருந்துச்சு. ஸோ 3 பைக்குமே வாட்டர் வாஷ் விட்டுட்டு நாங்கள் வந்து கேப் பிடிச்சி Torq03ன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி சென்டர். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கேட் கேம்ஸ்லேருந்து கோகார்ட்டிங்லேருந்து எல்லாமே இருக்கும். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா கோகார்ட்டிங் மட்டும். ஸோ ஏன்னா அதுக்கும் எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து கோகார்ட்டிங் மட்டும் தான் போனோம். 1500 rupees ஆச்சு 8 minutesக்கு. மேக்ஸிமம் 15 laps ஓட்டலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் 12 laps தான் ஓட்டினேன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ரிசல்ட் ஷீட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதை வந்து வீடியோ எண்ட்லேயே நான் போட்டிருப்பேன். ரேஸ் முடிச்சுட்டு நான் முடிஞ்சால் அதை ஃபோட்டோ எடுத்து நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நடந்துச்சு. அண்ட் தென் கண்டினியூஷன் அப்படியே நான் சென்னை போகிற வீடியோவும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. நம்ம பார்த்தீங்கன்னா Torq3 வந்திருக்கோம் கோகார்ட்டிங் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், உனக்கு மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிவிட்டு. ஸோ இன்றைக்கி இதுதான் ஓட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா உட்காந்தாச்சு. ஸோ ஒரு லேப் போயிட்டுருக்கு. அந்த லேப் முடிஞ்சதுக்கப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டு, பின்னாடி ஆதிநாத் தான், அதுக்கப்புறம் இந்த அஜய் உட்காந்துருக்காரு. ஸோ பார்ப்போம், இதில் ஏதாச்சும் ஃபவுல் பண்ணால் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்களாமா. அதாவது இடிக்கிறது செய்கிறதெல்லாம் வந்து. ஷாப் டர்னிங் கஷ்டமாக இருக்குது.
முடிச்சாச்சு. இப்போ செம்ம இன்டென்சிவாக இருந்துச்சு, கையெல்லாம் வலிக்குது. தெரில யார் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். கைஸ் ரிசல்ட் வந்துடுச்சு. நான் 3rd. ஃபோட்டோ வார்த்தை போடுறது. நம்ம பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் நம்ம தான் பெஸ்ட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 4.982 செகண்ட்ஸில் முடிச்சிருக்கோம். மித்தவங்க 11.5. ஸோ நம்ம ஆவரேஜில் நம்ம தான் பெஸ்ட்டு. ஸோ எங்கேயுமே ஃபவுல் ஆகலை, நிப்பாட்டல. ஸோ இது வந்து 8th வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஃபாஸ்டஸ்ட் லேப் இதில். இப்போ நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்பியாச்சு கோ-கார்ட்டிங் முடிச்சுட்டு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒசூர் கிருஷ்ணகிரி வழியாக போகலான்னு இருக்கோம். செம்ம வெயில் பெங்களூரில். இப்போது என் ரைட் இண்டிகேட்டர் வேறு நைட்டு லைட்டாக பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒர்க்கே ஆகலை. ரைட் சைடு இண்டிகேட்டர் மட்டும் ஃப்ரண்ட்டில். அது என்னென்னு சென்னை போய் தான் பார்க்கணும். சரியான வெயில் அடிக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் நின்று ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு கூலர் சேர்த்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் லாக் பண்ணணும். ஏன்னா வெளில வெயில் இருந்தால் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம், இடமே இல்லை. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வர பண்ணிகிட்டு இருந்தாங்க, ட்ரக்ஸ்லாம் வர வந்துட்டு இருந்துச்சு. வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே இல்லை அவங்க. அவசரமாக கட்டிட்டு நாங்கள் வந்தோம். இப்போ தான் வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல்லாம் அடிச்சுட்டு ஒரு செகண்ட் இருங்க. இப்போ தான் பெட்ரோல்லாம் அடிச்சுட்டு ஏர் செக் பண்ணிவிட்டு செயின் லூப்லாம் அடிச்சுட்டு இப்போ பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்புறோம். ஸோ டைரெக்டாக வீட்டுக்கு தான். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 3:18. இன்னும் நம்மளுக்கு வந்து 335 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. தெரிஞ்ச நைட் 9 மணி 10 மணிக்கு போய் சேருவோம். வெயில் வேறு ஜாஸ்தி, சுத்தமாக முடியல. அதே தலைவலி வந்துடும் போல் இருக்குது. நம்ம இப்போது தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆகிட்டோம். ஒசூர் வந்துட்டோம். ஸோ டைம் 351 கிலோமீட்டர்ஸ், 308. நைட்டு 9:45 போய் சேரும்னு போட்டிருக்கு கூகுள் மேப். பார்ப்போம். கோப்ரோ சார்ஜர் இல்லை, அது எப்போ பார்த்தாலும் இதான் பிரச்சனை. இன்னும் ஸ்பேர் இருக்குது, இது முடிஞ்சோன்னே எடுத்து போட வேண்டியது தான். ஏன்னா கோ-கார்ட்டிங் ஒரு 8 நிமிஷம் தொடர்ந்து அங்கே எடுத்தேன். எத்தனை லெவல் கம்மி இருக்குதுன்னு தெரில, பார்ப்போம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு தான் நிப்பாட்டிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு லாக் பண்ணோம். ஆனால் செம்ம ஹாட்டுங்க இன்றைக்கி பெங்களூரில், சுத்தமாக முடியல. நான் ரெயின் லேயரே கழட்டி வச்சிட்டேன், அந்தளவுக்கு சூடு. நம்ம இப்போது கிருஷ்ணகிரி பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ஒரு லஞ்சு இப்போ தான் சாப்பிட்டோம். 4 o'clock 5 o'clock தான் சாப்பிட்டோம். ஸோ இப்போ 5:30 ஆகுது. 267 கிலோமீட்டர்ஸ், 10 மணிக்கு போய் சேர்ற மாதிரி காமிக்குது. வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி ஓட்டலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா சீக்கிரம் கவர் பண்ண முடியாது. வேலூர்லாம் போனால் வெக்ஸு அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே. அதெல்லாம் சரி பரவாயில்ல, கொஞ்சம் அழுத்தி பிடிக்குமோன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்ருக்கோம். இப்போ தான் கிருஷ்ணகிரி வந்தோம். வந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு ஒரே ஸ்ட்ரைட்டு தான். ஸ்ட்ரைட்டாக ஒரு 4.5 hours ட்ராவல் பண்ணால் சென்னை வந்துடும்.
ஸோ ரோடு சூப்பராக இருக்குது. ராணிப்பேட்டைக்கு வந்து 139 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்டர் 110 தான் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், அதுக்கப்புறம் ஸ்பீட் கம்மி பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour ஆக்கிட்டோம். o'clock ஆக போகுது. ஸோ இன்னும் 230 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆம்பூர் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ தான் ஆம்பூர் சிட்டியை உள்ள பிரிஸ்கியில் போயிட்டு சம்மர் டிராஃபிக்கு தாண்டி போயிட்டுருக்கேன். இன்னும் அவங்க 2 பேர் காணோம். ஆதி ப்ரோ பின்னாடி இருக்கார், அஜய் ப்ரோ காணோம். ரொம்ப நேரமாக முன்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 180 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 6:45 அண்ட் 3 hours 36 minutes பேசிடுவோன்னு சொல்லி போட்டிருக்கு 10:21. இன்னும் பிரேக் எடுக்கல, அப்படியே தான் போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் ரோடு சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் 110 தான் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் அது டைவர்ஷன்ஸ் வந்து வருது ஆம்பூர் பக்கத்தில். அங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். வேலூர் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கிளைமேட் குளிர்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. நேற்று மாதிரி அங்கே குளிர்ந்த மாதிரிலாம் இல்லை. ப்ளஸ் நான் ரெயிலையும் கழட்டி தான் வச்சுருக்கேன். ஆனால் ஃபுல்லாக பூச்சி. ஜாக்கெட்டை இறங்கி ஜாக்கெட்டை பார்த்தா ஒரு 1000 பூச்சிக்கிட்ட இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ரோடு வேறு லெவலில் இருக்குது. கிருஷ்ணகிரியிலேருந்து அப்படியே ஒரு 100, 110 அந்த மாதிரி தான் க்ரூஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். ஒரு டோல்கேட் மட்டும் வந்தால் மட்டும் அப்படி நின்று ஒரு 2 minutes 3 minutes நின்றுட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணுறது தான். இங்கே எனக்கு அவ்வளோ டயர்டாக தெரில இந்த வண்டியில் எனக்கு. ஸோ அந்த ஆஃப் ரோடில் அந்த பம்ப்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பார்த்தீங்க, ரோடு சரியில்லாமல் அந்த மாதிரி இருந்தால் தான் ப்ராப்ளமே. ஸோ இந்த மாதிரி ப்ளைனாக அந்த ஒரு இஷ்யூஸ் இல்லை இந்த வண்டியில். இங்கே டிராஃபிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். கோப்ரோ பேட்ரி நான் இன்னும் மாற்றவே இல்லை. நெக்ஸ்ட் பிரேக்கில் தான் போய் மாற்றணும். இன்னும் செக்கும் பண்ணல எவ்வளோ இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. 128 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 7:45 ஆகுது. 2 hours 50 minutes காமிக்குது. இன்னும் சென்னைக்கு வந்து 40 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் வேலூர் வந்து வரும்போது ரோடு கொஞ்சம் பரவாயில்ல, எவ்வளோ பரவாயில்ல. முந்தாணி மாதிரிலாம் இல்லை, ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தாராளமாக வரலாம். சின்ன சின்ன டைவர்ஷன்ஸ் மட்டும் இருக்கும், பட் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம சென்னை வந்துட்டோம். ஸோ ஐ ஹோப் இந்த சிக்மங்களூர் ரைடு வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குமான்ட்டு. ஏன்னா எனக்கு இல்லை, அந்த ஒரே ஒன்று தான் போகணும் நம்ம. ஸோ அதனால் ஓகே, ஏதோ நான் எடிட்டிங்கில் உங்களுக்கு வந்து கிளியராக காமிக்கிறேன். ஏன்னா நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு. ஸோ இப்போ கோப்ரோ பேட்டரியும் இல்லை. ஸோ ஓகே, see you guys on the next ride.